அனைவருக்கும் வணக்கம். சனியன் வீட்டை விட்டு வெளியே வருது நண்பர்களே, கவனமாக இருங்க நண்பர்களே. நண்பா நண்பீஸ் எல்லாரும் உங்கள் உயிரை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. வர்ற 28ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை, இன்னைக்கு 26 தேர்ஸ்டே, நாளை கழிச்சு இருந்து சனியன் வீட்டை விட்டு வெளியே வருது, பனையூர்லேருந்து வெளியே வருது. கவனமாக இருங்க, கவனமாக இருங்க, கவனமாக இருங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரே நாளில் 5 சட்டமன்ற தொகுதிகளை இவர் கவர் பண்ண போகிறாராம். முதல்ல பெரம்பூர், ரெண்டாவது கொளத்தூர், அடுத்தது வில்லிவாக்கம், அடுத்தது அண்ணாநகர், அடுத்தது விருகம்பாக்கம். எடாய் எப்படா ஒரே நாளில் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி இவர் அப்படியே டக்கு 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 டக்குன்னு போய் எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணிட்டு ஓடிடுவாராம். இங்கே பாருங்களேன், கொளத்தூரில் 1 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்து வில்லிவாக்கத்தில் 2 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாராம். இது எப்படி நடக்கும் போத? அப்போ ஒரு தொகுதிக்கு போய் இந்த ஆள் என்னத்தை தான் பேசுவார்? ஓடி ஓடி போகிறதா நிற்கிறாங்க. ஓடி ஓடி 5 தொகுதி முடிச்சு அப்படியே டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிடணும். இவனுங்க இப்படியெல்லாம் பிளான் போடுவானுங்க. ஆனால் இந்த அணில் குஞ்சுகள் போக விட்டாதானே, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நாமக்கல் முடிஞ்சு கரூருக்கு போயிடலாம் அப்படின்லாம் தான் பிளான் போட்டாங்க. அங்கே இங்கே நடந்துச்சு, எல்லாம் கூடி கும்மி அடிச்சுக்கிட்டு தானே கிடந்தானுங்க. அங்கே தானே கரூரில் 41 பேரை கொன்னது, அப்படி தானே. ஆகவே மக்களே, உங்கள் ஏரியாக்கள், நீங்கள் வந்து பெரம்பூர் சைடில் இருக்கீங்க, வில்லிவாக்கம் சைடில் இருக்கீங்க, சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னாவே இந்த சனியை எந்த திசையில் இருக்கோ அந்த திசை பக்கமே திரும்பிடாதீங்க. அந்த பக்கம் ஏதாவது வேலையாக இருந்ததுன்னா கூட வேற எங்கேயாவது சுற்றி எடுத்து எங்கேயாவது போகணுன்னா கூட போயிருங்க. இந்த பக்கம் போயிடாதீங்க. உங்கள் உயிர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. முக்கியமாக உங்களுடைய குழந்தைங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கள். இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். கவர்மெண்ட் ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலையெல்லாம் அறிவிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இதை நினச்சிக்கோங்க, சரிங்களா? தயவு செஞ்சு இதை ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா பல உயிர்கள் போயிருக்கு. இந்த சனியை வந்து பல உயிர்களை காவு வாங்கியிருக்கு. அதனால இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சனியை, புரியுதுங்களா? இதை வந்து தயவு செஞ்சு வந்து கருத்தில் கொண்டு செயல்படுங்க. இப்போ கூட அணில்கள்லாம் என்ன பதிவு போடுறானுக்கு பாருங்க, தயவு செஞ்சு பைக்கு காரில் விஜய் வாகனத்தை துரத்தாதீங்கடா. அடுத்த 25 நாள் ரொம்ப முக்கியம். உங்கள் ரசிக வெறியை எப்போ வேணால் காட்டிக்கலாம், தயவு செஞ்சு ஒழுங்காயிருங்கடா. அது என்ன ரசிக வெறியை எப்போ வேணால் காட்டிக்கலாம்? அப்போ ரசிக வெறியில் இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரசிக வெறியை எப்போனாலும் காட்டிக்கலாம்டா. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு தடவை எப்போனாலும் காட்டிக்கலாம். நீங்கள் வெறியோட இருங்க. வெறி இருக்கணும் நமக்கு, ரசிக வெறி. அப்படியே பைக்கில் பாஞ்சு போகணும், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், தேர்தல் முடியட்டும். இந்த 25 நாள் முடிஞ்சு இந்த தேர்தல்லாம் முடியட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி வேணால் போங்கடா. என்ன மாதிரியான மனநிலையில் வாழ்கிறானுங்கன்னு தெரியல வானர கூட்டம். ஒரு முக்கியமான செய்தி ஒன்று ஊடகங்கள்லாம் வெளியிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சாரம்லாம் மேற்கொள்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி போடுறாங்க. அதில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன் உள்ளிட்ட தாவேக்காவுடைய 20 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துருக்காங்களா? புஷி ஆனந்த் நட்சத்திர பேச்சாளர், எம்பளத்தி கும்பளத்தி. ஆதவ் அர்ஜுனா தமிழே வாயில் வராது, தமிழ் என்னமோ பேசும். அது ஒரு ரகமான பீஸ். அது 6 மாதம் இருங்கடா, எங்கள் தலைவர் யாருன்னு நாங்கள் கட்டுறேன்டா. 6 மாதம் இப்போ 3 மாதம், இப்போ 2 மாதமாகி இப்போ காங்கிரஸ்காரங்கள்லாம் எங்கள் வீட்டு வாசலில் வந்து கிடக்குறாங்கடா அப்படின்லாம் வச்சுக்கிட்டு திரியிறான். சரி, அப்படியே அனுமதி வாங்கினாங்க, எதுக்கு 10 நாள் ஆச்சு? அதான் புரியவே மாட்டேங்குது. ஏன் 10 நாள்? தேதி எப்போவே அறிவிச்சிட்டாங்க, தேர்தல் தேதியை. அப்போவே அனுமதி வாங்கி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாமே. இப்போ தான் அனுமதியை வாங்குறாங்களாம். அனுமதியெல்லாம் நல்லா வக்கனையாக வாங்க போவாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு. ஆனால் அனுமதி இல்லாமல் ஷூட்டிங் மட்டும் எடுப்பாங்க. ஷூட்டிங் எடுத்து மக்களை எல்லாம் சாவடிக்கிறது. அணில் குஞ்சுகளே சில பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க, தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாள் ஆச்சு, என்ன தான் பிடிங்கிட்டு இருக்க அந்த பங்களாவுக்குள்ள அப்படின்னு கேட்க ஆரம்பித்ததுனால ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி மீடியாக்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து, ஏப்பா ஏதாவது ஒரு செய்தியை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட வச்சுருக்காங்க. இந்த செய்தியை பார்த்தாவது தற்கொலைகள் கொஞ்சம் மகிழ்ச்சி அடையட்டும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம். ஒரே நாளில் 5 இடங்களுக்கு போக போகிறாருங்க. கண்டென்ட் பல விதமாக வரும். எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரில, பார்ப்போம். ஒரு நாளைக்கு 5 தொகுதி தேர்தல் நடந்து முடிகிறதுக்குள்ளே எத்தனை குடும்பம் நாசமாக போகுதோ, எத்தனை பேர் சாக போகிறாங்களோ தெரியல. எத்தனை குடும்பத்தை நடுரோட்டை இழுத்து விட போகிறானா தெரில இந்த தவிட்டு தற்கொலை. அதுவும் சனிக்கிழமை வேறு, ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் லீவு வேறு. இந்த சைக்கோக்கள், அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் சில சைக்கோக்கள் இருக்கும், தூக்கிக்கிட்டு வரும் பிள்ளைகளையும். ஒன்றாவது என்னெல்லாம் ஆக போதோ தெரியல. இந்த ஜூலின்ற பெண்மணி சொன்னாங்க இந்த ஒரு வீடியோலலாம், 50-500 ஆக்கிறாதனே அப்படின்லாம் சொல்லிச்சு. அதை செய்யாமல் விடமாட்டான் போல இருக்குது. 50-500 ஆக்காமல் விடமாட்டான் போல இருக்குது இந்த யமதர்ம ராஜா. இப்போ தான் இந்த தஞ்சாவூரில் அடிபட்டு விக்னேஷ் என்ற பையன் இறந்தாப்புல. அந்த பையனுடைய தந்தைக்கு எந்த விதமான ஆறுதல் செய்தி கூட சொல்லலை, ஒரு அறிக்கை விடலை, ஒரு ஃபோன் கால் எதுவுமே பண்ணலை. நேற்றுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த பையனுடைய வீட்டுக்கு போய் அந்த தந்தைக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு. அதையும் இந்த அணில் குஞ்சுகள்லாம் கொச்சப்படுத்துறானுங்க. இவர் ஏன் அங்கே போகலை, இவர் ஏன் இங்கே போகலை, ஏன் இங்கே மட்டும் போகிறாரு, ஏன் அங்கே மட்டும் போகிறாரு, அரசியல் பண்ணுறாங்க. சரி, அரசியல் பண்ணுறாங்கன்னே இருக்கட்டுமே அணில் குஞ்சுகளே, உங்கள் அண்ணன் அரசியலுக்காக கூட எதையும் பண்ண மாட்டேங்கிறானே, அவனை பார்த்து எந்த கேள்வியும் வர மாட்டேங்குதே.
ஏதாவது சேரவங்களே நொட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மனசாட்சியுடன் சேராரோ, அரசியலுக்காக சேராரோ, வாட் எவர், அது ஒன்றும் தவறு கிடையாது. எதுவுமே தவறு கிடையாது. அவர் மனசாட்சியோட செஞ்சாலும் அது தவறு கிடையாது. அவர் பொலிட்டிக்ஸுக்காக செஞ்சாலும் தவறு கிடையாது. ஏன்னா தட்ஸ் ஹவ் பொலிட்டிக்ஸ் ஒர்க்ஸ். அப்படிதான் அரசியல் இயங்கும். அதுக்காக அவர் செய்கிறார் அப்படின்னாலுமே மக்களுக்கு என்ன, மக்களுக்கு தேவைப்படக்கூடியது என்ன? ஒரு ஆறுதல், ஒரு 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 மக்கள் கூட போய் நிற்கணும் ஒரு அரசியல்வாதினா. அதுதான் மக்களுக்கு தேவை. விஜய்க்கு மனசாட்சியும் கிடையாது. மனசாட்சியின்படியும் விஜய் எதுவும் செய்ய மாட்டேங்கிறான், அரசியலுக்காகவும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறான். ஆனால் செய்யக்கூடியவங்களெல்லாம் நொட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அரசியலுக்காகலாம் செஞ்சிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணலை. அந்த தந்தை பேசுறத பார்த்தா யாரா இருந்தாலுமே மனசு ரொம்ப வேதனை அடைய தான் செய்யும். அவர் பேசுறத பார்த்தா நமக்கே கண்ணீர் வந்துடும் போல இருக்கு. அவர் நிலைமையில இருந்து நினைச்சு பார்த்தா அவ்வளோ பரிதாபமா இருந்துச்சு. அப்படி ஒரு காணொலியை பார்த்துக்கிட்டு கூட விஜய்ன்ற இந்த கல் நெஞ்சக்காரனுக்கு மனசாட்சி இறங்கலை அப்படின்னு சொன்னா அவன்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பான்? இவன்லாம் எதுக்கு அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் செய்ய வரணும்? அரசியல்ல இருக்கிறதுக்கு துளியும் தகுதி இல்லாத நபர் தான் விஜய்ன்ற நபர். அந்த தந்தைக்கு ஒத்த பைசா கொடுக்கல, ஒருத்தன் கூட போய் எட்டி பார்க்கல, ஒண்ணுமே செய்யலை, ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை. நாதியற்று போனவங்க மாதிரி அப்படியே விட்டானுங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க தாவேகாவை பற்றி தான். தாவேகால மகளிர் அணி பதவி வழங்குவதற்காக 26 லட்சம் ரூபா பெற்று மோசடி செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டி மீது ஷர்மிளா அப்படின்றவங்களுடைய கணவர் பாலாஜி மதுரை மாநகர காவல்துறையில் புகார் அளிச்சிருக்காரு. இவங்க கிட்ட இருந்து ஐஃபோனு, சோஃபா, பிரிண்டர் அப்படின்லாம் பல விஷயங்கள்லாம் வாங்கியிருக்காங்க தாவேகால இருந்து. அந்த தங்கபாண்டின்ற மாவட்ட செயலாளருடைய மகன் சஞ்சய் அப்படின்றவனுடைய ஜிபே எண்ணிற்கு அவ்வப்போது பணமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதுபோக தொழில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் 16 லட்சம் ரூபாயை பிடிங்கிருக்காங்க தாவேகாரனுங்க. இந்த பணம் கொடுத்த நபர் இருக்காரு பாருங்க, பாலாஜின்றவர், நிலத்தை அடமானம் வைத்து கொடுத்துள்ளதால் எங்கள் குடும்பம் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது. இதனால அந்த நபருடைய மனைவி தற்கொலைக்கு முயன்றார், பணத்தை கேட்டால் தர முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் அளிச்சிருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு பாருங்க, ஆஹாஹா, பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வாழ்ந்து பொய்யிலேயே தவழ்ந்து வாழக்கூடிய நபர். அவர்கிட்ட இது தொடர்பாக கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, அடுத்த ஆட்சி நம்மளோடது தான், ஆட்சிக்கு நம்ம வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், அதனால எதுவும் பிரச்சனை எல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகம் மேடைகள்லாம் அமைப்பாங்க பாருங்க, அந்த மேடையில் ஏறி பேசணும்னு சொன்னா ஒரு ஆள் 10,000 ரூபா காசு கட்டணுமா. காவல்துறையில் புகார் அளிக்கக்கூடாது, மீடியாலெல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நபரை மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. முதல்ல அவர் பேசக்கூடிய காணொலியை நம்ம பார்த்துருவோம் வாங்க. என்னோட பேர் பாலாஜி, நான் தெற்கு மண்டலத்திலேருந்து வரேன், தமிழக வெற்றி கழகம். இப்போ நான் ஐடி விங்கில் இருந்தேன். அதாவது அதிகபட்சமாக காசு கேட்டனால எனக்கு பொறுப்பு வேணாம்னு சொல்லி நான் விலகிட்டேன். என்னோட மனைவி ஷர்மிளா பாலாஜி, அவங்கள தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக நாங்கள் 2 பேர் பயணித்தோம். அவங்க தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. அதாவது நாங்கள் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணோம். அவங்க மாவட்ட மகளிரின் தலைவியாக இருந்தனால அவர் எஸ்ஆர்டி தங்கப்பாண்டி, எஸ்ஆர்டி சஞ்சய் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த பதவி தரோன்னு சொல்லி பொருளாகவும் காசாகவும் வாங்கியிருக்காங்க. எங்ககிட்ட ஐஃபோனு, சோஃபா, பிரிண்டரு மற்றும் நிறையா பொருட்கள் வாங்கியிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு வேலை பார்த்துருக்கோம். அதே மாதிரி மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். மதுரையில் நடந்த 2ஆம் மாநாட்டுக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இவரோட வழிகாட்டுதலின்படி யோகானந்த், ஹனியா இவங்க 2 பேரும் இவங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அவங்க ஐடி கம்பெனி மற்றும் ட்ரேடிங் இதில் நடத்தி. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் தான் அவர் சொல்ல போகிறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவருடைய குற்றச்சாட்டுகள் என்னென்னன்ட்டு. காசை வாரி வழங்கியிருக்காங்க, நிலத்தையெல்லாம் அடமானம் வச்சு, புரியுதுங்களா? அப்போ எப்படிப்பட்ட தற்குறிகளாக இருப்பாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ காசை இழந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. காசு இப்படி கிடைக்கும்? காசு விஜய் அந்த ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போனார், ஞாபகம் இருக்கா? அதோடைய எரிபொருள் இருக்கு இல்லையா, அது வெளியே அப்படியே கருகி போயிருச்சு. அதெல்லாம் கிடைக்காதுப்பா, அதெல்லாம் கிடைக்காது. இவனுங்க தான் மாற்றம், பார்த்துக்கோங்க. தன்னுடைய கட்சியை கட்டமைக்கவே ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, லட்சக்கணக்கில் காசு வாங்குறானுங்க. தாவேக்கால பணம் தான் பேசுது, புரியுதுங்களா? இவனுங்கெல்லாம் என்னமோ காசு பணம் எல்லாம் தேவையில்லை, அண்ணனுக்காக விசுவாசம், அண்ணனும் இல்லை, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அண்ணனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. எல்லாம் காசு தான். காசு கொடுத்து தான் எல்லா வேலையும் நடக்குது. இப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களும் காசு கொடுத்து அந்த பொறுப்புக்கு வந்தாங்க. இப்போ இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க பாருங்க, அதுவும் காசு கொடுத்தவனுங்களுக்கு மட்டும்தான். பாண்டிச்சேரியில் ஏற்கனவே அறிவிச்சாங்க பாருங்க, அதுவும் காசு இருக்கிறவனுங்களுக்கு தான். எல்லாம் காசுன்னு காசு தான் இவனுங்க. ஆட்சியெல்லாம் இல்லை, கட்சி தொடங்கினதுமே பாருங்க ஊழல் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க.
கட்சியை கட்டமைக்கிறதுக்கே ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் ஊழல், இன்னொரு பக்கம் ஏமாத்துறானுங்க. அடுத்து நம்ம ஆட்சி தான், நம்ம அதாவது உங்களுக்குலாம் பொறுப்பெல்லாம் கிடைக்கும், ஏதாவதுலாம் நம்ம இது பண்ணி அதாவது பதவிகள்லாம் அடைஞ்சு நல்லா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறானுங்க. பணத்தையும் வாங்கிக்கிட்டு கேட்டால் மிரட்டுறானுங்க. இன்னும் முளைக்கவே இல்லை, அதுக்குள்ளே எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பாருங்கள் இவனுங்களுக்குலாம். இப்படியெல்லாம் பணத்தை இறக்கி பதவி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறவனுங்க இவனுங்கெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்வானுங்க அப்படின்னு சொல்லி எப்படி வந்து எடுத்துக்க முடியும்? இவனுங்கெல்லாம் பணத்துக்கு பின்னாடி மட்டும்தான் போய்கிட்டு இருப்பானுங்க. பணம் தான் முதன்மை குறிக்கோளாக இருக்கு இவனுங்களுக்குலாம். விஜய் தான் சொல்கிறாரு, என்னங்க பெரிய காசு பணம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, பார்க்குறவரை பார்த்தா அப்புறம் எதுக்கு இவங்கெல்லாம் காசு வாங்குறாங்க? தன்னுடைய ரசிகர்களுக்கு தாங்கிட்டே இருக்கக்கூடிய காசை எல்லாருக்கும் இது பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? கட்சியுடைய மொத்த செலவு மொத்த கணக்கு எல்லாத்தையும் விஜய் பார்க்கலாம் இல்லையா? மக்களுக்காக தானே வந்திருக்காரு, எதுக்கு காசெல்லாம் வாங்குறாங்க? இந்த தாவேகான்ற கட்சியால் பல உயிர்கள் போகும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பல குடும்பங்கள் காசையெல்லாம் இழந்து நடுத்தருவில் நிற்க போகிறாங்க. அதுதான் உண்மை, அதுதான் நடக்கும். யாருக்கும் ஒத்த பைசாவும் பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் கிடையாது. எல்லாம் தற்குறி ஆகும், இல்லைன்னா எல்லாம் சாவும், இல்லைன்னா காசை இழக்கும், பொருளாதாரத்தை இழந்து பின்னுக்கு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் தான் ஆகுமே இல்லையே, ஒருத்தனுமே புரோஜனம் அடைய மாட்டான் இந்த தாவேகான்ற தவிட்டு தற்குறி கட்சியால். வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பல பேர் வெளியே வரப்போகிறாங்க பாருங்க. இப்போ எல்லாம் உள்ள அமைதியாக இருக்குது. வேட்பாளர் அறிவிச்சதுக்கு பிறகு எவ்வளோ கேட்டாங்க, யார் என்ன ஏதுன்ற எல்லாம் வெளியே வரும் பாருங்க. நீங்கள் வேணா பாருங்க நடக்குதா இல்லையான்ட்டு. ஏன்னா நிறைய தற்குறிகள் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க, நம்மளை வேட்பாளர் ஆக்கிடுவாங்கன்னு அவனுங்களே செல்ஃப் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. விஜய் காசை வாங்கிட்டு வேட்பாளர் போடுறப்போ அப்போ தெரியும் இவனுங்கெல்லாம், அண்ணா என்னோட இப்படி வந்துட்டீங்களே, எங்ககிட்டையும் காசு கேட்டாங்க, நான் தான் வேட்பாளர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் காசு இருக்கிறவங்களுக்கு போய் கொடுத்துட்டாங்க, நானே இது இப்படியெல்லாம் ஊழல் பண்ணுறீங்க அப்படி எல்லாம் வெளியே வரும் பாருங்க. அப்போ வரும் பாருங்க. முழுசாக முளைக்கிறோமோ இல்லையோ நல்லா பெருசாக முளைக்கணும். அதுதான் தாவேக்காவுடைய கொள்கை லட்சியம். இவ்வளோ பணம் 26 லட்சம் ரூபாலாம் கொடுத்து அவ்வளோ பெரிய பணம்லாம் கொடுத்து வாங்குற அளவுக்கு அப்படி என்ன பெரிய பதவி? அவ்வளோ ஒருத்தான கட்சியாக தாவேக்கா இவ்வளோலாம் பணம் செலவழிக்கிற அளவுக்கு. ஆனால் இதில் ஹைலைட்டு அடுத்த ஆட்சி நம்மளோடது தான். நம்மக்கிட்ட காசெல்லாம் அப்படியே கொட்டோண்டா. அதனால அதெல்லாம் தைரியமாக இருங்க பசங்கள்லாம், தைரியமாக இருங்க. இந்த அம்மா கிட்ட கேட்பானுங்க, அம்மா இப்படி நடக்குதுமா என்னம்மா பண்ணுறதுன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம். தாவேக காரணங்களுடைய அம்மாமார்கள்லாம் இந்த மாதிரி தைரியமாக இருக்குடா, பசங்களையும் தைரியமாக இருக்க சொல்லுடா, நம்ம பசங்க தான்டா மாசு, அதெல்லாம் இப்படி தான்டா அப்படி தான்டான்னு பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி தான் சிடிஆர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவரும் சொல்லியிருக்காப்ல, அடுத்தாச்சு நம்மளோட தாண்டா, கொஞ்சம் இதுவாக இருக்குடா, எல்லாம் தைரியமாக இருக்குடா, எல்லாம் வரும்டா நமக்கு தாண்டா. ஆகவே மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன், சென்னை மக்களே உஷாராக இருங்க. வரான் 28ஆம் தேதி எல்லாரும் கவனமாக இருங்க. உங்களுடைய உடைமைகளையும் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய பர்சையும் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கோங்க. எதுவுமே இவனுங்க மத்தியில் சேஃப் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க, இவனுங்க இருக்க திசையை திரும்பிடாதீங்க, வேறு ஏதாவது திசையை நோக்கி போயிருங்க. உங்களுக்கு வேலை எல்லாத்தையும் என்னைக்காவது ஷிஃப்ட் பண்ணி கூட வச்சுருங்க. நம்ம உயிர் தான் எல்லாற்றை விடவும் முக்கியம். இதையெல்லாம் நான் விளையாட்டாக சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இது ஒரு விளையாட்டான விஷயம் கிடையாது. உயிர் சம்பந்தப்பட்டது, நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. கவனமாக இருங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.